கர்த்தருக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆழமான வேத ஆராய்ச்சி பாடங்கள் 82வது கிளாஸுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஆனாலும் அநேகர் புதுசாக சபையில் வாலிபர்கள் இருக்கிறாங்க. மட்டுமல்ல, நமக்கும் இன்னொரு ரிவிஷன் எல்லாருக்கும் தேவையான ஒரு பாடம். ஸோ எடுக்க போகிற பாடம் என்னன்னா ஞானஸ்தானம், பேப்டிசம். ஸோ ஞானஸ்தானம் பற்றி எல்லா கிறிஸ்தவரும் அறிந்திருக்கிறாரு, எல்லாம் செய்கிறாரு. எல்லா சபைகளை ஞானஸ்தானம் எடுக்கிறது உண்டு. யாரானா கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டால் அவர் ஞானஸ்தானம் அவருக்கு கொடுப்பாரு. ஈவன் கிறிஸ்தவர்கள் கூட சின்ன பசங்க பிறந்ததுக்கப்புறம் அவரை ஞானஸ்தானம் கொடுத்து தான் கிறிஸ்தவர் என்று அவரை ஏற்றுக்கொள்கிறாரு. ஸோ இதை எல்லோரும் செய்கிறாரு. ஆனால் அது அப்போஸ்தலர் காலத்தில், அதை ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப காலம் ஆனதுனால அந்த ஞானஸ்தானத்தின் முக்கியமான நோக்கம், அதை செய்கிற விதம், இதெல்லாம் அநேக கிறிஸ்தவர்கள் முழுமையாக அறியாமல் இருக்கிறாரு. அநேக விதமாக செய்கிறது கூட உண்டு. ஆனால் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் அதோடைய முக்கியமான நோக்கத்தை அறியாமல் அதை செய்கிறத நம்ம பார்க்குறோம். ஏனென்றால் அப்போது ஆரம்பித்தது நடுவில் நிறைய மாற்றுதல், குழப்பங்கள் இருட்டு காலத்தில் சபைக்குள்ளே வந்ததுனால அதை செய்கிற ஒரு விஷயம் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கிறத பார்க்குறோம். அதனால் நாம் திரும்பி வேதத்துக்கு போய் வேதத்தில் ஞானஸ்தானத்தை பற்றி என்னென்ன எங்கெங்கே சொல்லியிருக்கிறார் எல்லாமே நம்ம படித்து அதை நல்லா உணர்ந்துக்கலாம். சகோதர சகோதரி, ஞானஸ்தானம் அனும்போது அது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, யாரால் ஆரம்பிக்கப்பட்டது என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது யோவான் என்ற ஒரு மனுஷன் இல்லைங்களா. இவர் இயேசு கிறிஸ்து சீஷராகிற யோவான் கிடையாது, அப்போஸ்தலர் யோவான் கிடையாது. இவர் ஸ்நானிகனாகிய யோவான் என்ற இவருடைய பேர். ஸோ இவர் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜக்கரியா எலிசபெத்துக்கு பிறந்தவர். அவர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே தூதன் இவர் பிறக்க போகிறவர் வேதத்தை, தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற போகிறார், வர வேண்டிய மெஸ்ஸியாவுக்கு ஒரு முன்னே போகிறவர் ஆகிந்து ஃபோர் ரன்னர். ஆனால் முன்னே போய் அவருடைய வழியை ஆயத்த பண்ணுறவராகிற இவர் இருப்பார் என்று அனௌன்ஸ் பண்ணார் தேவதூதனால். ஸோ இவர் பிறந்த 6 மாதத்துக்கு தான் இயேசு என்னன்னாருங்கோ பிறந்தார். அவ்வளோ கிட்டே இருந்தது, உங்களுக்கு எல்லா ஸ்டோரி தெரியும். ஆகையால் அவர் தான் இந்த ஞானஸ்தானத்தை ஆரம்பித்தார் என்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ அவர் பற்றி நமக்கு எல்லாம் தெரியும். அவர் வளர்ந்தது எல்லாம் எங்கேங்கோ வனாந்திரத்தில் தேவன் கூடவே இருந்தார் இல்லைங்களா. ரொம்ப பரிசுத்த வாழ்க்கையில் இருந்தார். ஆனால் ஃபைனலி அவர் ஊழிய ஸ்டார்ட் பண்ணுறது எப்போனா ஒரு 6 மாதம் முன்னே, இயேசு கிறிஸ்துக்கும் இவருக்கு 6 மாதம் முன்னே தான் அவருக்கு வனாந்திரத்தில் தேவனுடைய வார்த்தை அவர் அப்போ தான் தொடங்குகிறார். இது லூக் 3ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசித்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். லூக் 3:1 வாசிக்கலாம். திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே போந்தி பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாயும் ஏரோது காற்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாயும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு காற்பங்கு தேசமாகிய இத்துரேயாவுக்கும் திராக்கோனித்தி நாட்டிற்கும் அதிபதியாயும் லிசானியா காற்பங்கு தேசமாகிய அபிலேனுக்கு அதிபதியாயும் அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. பார்த்தீங்களா, அப்போ தான் தேவனுடைய வார்த்தை யோவானுக்கு உண்டாயிற்று என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவர் என்ன பண்ணாரு? அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று அவர் ஆரம்பித்தார். அங்கே ஒரு வார்த்தை வருது, மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன்
யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தார். பாத்தீங்களா, அவர் தான் இப்படி ஸ்டார்ட் பண்ணாரு. லாஸ்ட் என்ன வாசிங்க, திரும்பி வாசிங்க. அவன் யோர்தான் நதிக்கு அருகான எனக்கு யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தான். அப்போதான் அவர் ஞானஸ்தானத்தை கொடுத்து என்ன பண்றாருங்க, பிரசங்கிக்கிறார். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த உலகத்தில் ஞானஸ்தானன்றது மன திரும்பலுக்காக அவர் ஞானஸ்தானத்தில் கொடுத்து ஆரம்பித்தது. ஸோ ஆக்சுவலி இதுக்கு முன்னாக வேறு ஸ்தானங்கள் இருந்தது யூதர்களுக்குள்ளே, இல்லைங்களா? எதனா அசுசிப்படுத்தா மரணத்தினாலே இல்லைன்னா எதனா விஷயத்தில் சில ஸ்திரீகள் அசுசியாக இருந்தால் இல்லை குஷ்டரோகிகள் என்னங்க அன்கிளீன்க்கு என்ன சொல்லுங்க அசுத்தமாக ஆனால் அப்போது அவர் கழுவிக்கணும், அவருடைய எப்படி அன்றதெல்லாம் இருந்தது. இது வந்து வேறு வேறு சர்க்கம்ஸ்டன்ஸில் அது ஸ்நானங்கள் இருந்தது. ரிப்பீட்டடாக பண்ணுவாங்க, அது வேறு வேறு டைமில் கண்டினியூஸாக பண்ணுவாங்க. ஆனால் பாவ மன்னிப்புக்காக மன திரும்புதலுக்காக ஒரே வாட்டி இன்னொருத்தர்கிட்ட வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு. வேறு எல்லாம் வந்து அவர்தான் செல்ஃப், அவரே போய் என்ன பண்ணுவாங்க, ஸ்நானம் பண்ணிக்குவாங்க, கிளென்ஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த ப்ராசலைட் ஆகும்போது கூட ஒருத்தர் அந்நியர் யூதனாக கன்வெர்ட் ஆகும்போது கூட அவருக்கு என்ன பண்ணுவாங்க, தண்ணியில் அவரே போய் எடுத்துக்குவாங்க. இது நமக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குதுல்ல, நாகமான் அவனு யோர்தானில் போய் என்ன பண்ண எழுதுவார். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இருந்தாலும் ஒரு மனுஷன்கிட்ட போய் ஒரே வாட்டி ஞானஸ்தானம் பெற்று மன திரும்பி தேவன்கிட்ட வர்றது இது தான் யோவானால தான் என்னாச்சுங்க ஸ்டார்ட் ஆச்சு. இது ஒரு புதுசாக இருந்தது. ஏன்னா இஸ்ராயலில் இப்படிப்பட்டது இல்லை. ஏன்னா இஸ்ராயல் எல்லா ஜனங்களும் மோசைக்குள்ளாக ஒரு ஜாதியாக என்ன ஆகிட்டு இருந்துச்சு, அவருக்கு ஞானஸ்தானம் ஏற்கனவே ஆகிட்டு இருந்தது. எப்போன்னா அவர் ஐகுப்தை விட்டு அவரே அந்த என்ன சமுத்திரம், சுகந்த சமுத்திரம், இப்போ ரெட் சி இது ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்குது. இப்போது ஹர்மூஸுக்கு இன்னொரு சைடு இருக்கிறது ரெட் சி, அங்கே கூட பிளாக் பண்ணி நிற்கிறாரு யார், யெமென். ஸோ அந்த சீயை கிராஸ் பண்ணும்போது அப்போது என்னாச்சு, ஒரு ஞானஸ்தானம் ஆச்சு என்டையர் நேஷன்ஸ்க்கு ஒன்ஸ் ஃபார் ஆல். அதை பற்றி நம்ம 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கும்போது பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10:1-2. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். ஆல்ரெடி எல்லாரும் என்ன ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். எப்படின்னா இந்த பக்கம் தண்ணி, அந்த பக்கம் சமுத்திரம், 2 பக்கம் சமுத்திரம் நின்றுச்சு, மேலே மேகம் இருந்தது. அவர் உள்ளே போகும்போது அவருக்கு என்ன ஆயிடுச்சு, எல்லா எல்லா ஜனங்களுக்கும் ஒரே வாட்டி ஞானஸ்தானம் ஆயிடுச்சு. அவர் தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர் நினைத்து கொண்டிருந்தார். ஸோ அதனால் இவர் வந்து திரும்பி நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும் ஆனும்போது அந்த நாயகருக்கு, வேத நாயகர்களுக்கு, மூப்பருக்கெல்லாம் என்னங்கோ நம்மளே ஆயிடுச்சே திரும்பி ஏன்னா இவர் கொடுக்குறதானா அர்த்தம்னா, நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றால் திரும்பி என்ன ஆயிட்டீங்கோ, தூரம் ஆயிட்டீங்கோ, தேவனுக்கு விட்டு பாவத்தில் என்ன ஆகிட்டு இருக்கிறீங்கோ, வாழ்ந்து கொண்டிருக்கணும். அப்படிப்பட்டவர் நீங்கள் மன திரும்பி இப்படி திரும்பி என்ன ஆகணும் தேவன். அதனால அவருக்கு பேப்டிசம் ஆஃப் ரிப்பென்டன்ஸ்னே அதுக்கு பேர் இல்லைங்களா. இங்கிலீஷில் இன்னொரு இடத்துல கூட வருது, அது வந்து மார்க் 1:4 மார்க் 1:4 பேப்டிசம் ஆஃப் ரிப்பென்டன்ஸ் இங்கிலீஷில் வாசிச்சிருமா, அது அதே வேர்டு மன திரும்புதலுக்கு கொடுக்குற பேப்டிசம். வாசி. John did baptize in the wilderness and preached the baptism of repentance. And preached the baptism of repentance. மன திரும்புறாரு ஒருத்தர் பாவத்தை விட்டு தேவன் பக்கம். ஆனால் அதுக்கு ஒரு அடையாளமாக என்ன பண்ணுறது, தண்ணியில் முழுக்க ஞானஸ்தானம் கொடுக்கறது. அது ஒரு மெத்தடாக யோவான் தான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறாரு, இஸ்ரேலில் யூஸ் பண்ணுறாரு. சம்ஹவ் இட் பிகேம் வெரி பாப்புலர். ஜனங்களுக்கு அது என்ன ஆயிடுச்சுங்க, ரொம்ப இம்பேக்ட் ஆயிடுச்சு. அநேகர் என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணாருங்க, thousands ஆஃப் பீப்புள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து நான் மன திரும்புகிறேன்னு சொல்லிட்டு யோவான்கிட்ட என்ன பண்ணுறாருக்கோ. அப்போ அப்படி யோவான் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆச்சு என்றதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ யோவானுடைய டீச்சிங் எப்படின்னா, ஜனங்களே
இயேசுக்காக என்ன பண்ணும்? ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் அவருடைய வேலை. ஆயத்தப்படணும். பாவத்தில் இருந்தார், தேவனுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லாத, தேவனுக்கு தூரமாக உலக பிரகாரமாக இருந்தார். இப்போ அப்படிப்பட்டவர் என்னங்க ஒரு அவேக்கனிங் பண்ணி இயேசுக்கு ஈஸி பண்ணுறதுக்கு ஒரு வழியை என்ன பண்ணுறதுக்குங்க ஆயத்தம் பண்ணுறதுக்கு அவரை அனுப்புகிறாரு இல்லையா? அதுதான் இவர் பண்ணுறாரு. எப்படின்னா, ஒருத்தர் வரப்போகிறார் என்னை பின்ன, அவர் என்னோட பெரியவர் இல்லைங்களா? அவர் கோடாரி எங்கே போடுறாரு? மரத்தின் வேருக்கு போடுறாரு. நீங்கள் மன திரும்பாத இருந்தால் நீங்கள் என்ன ஆகுறீங்கோ? நாசம் ஆகுறீங்கோ, தீர்ப்பு செய்வார் அன்ட்டு ஜனங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்து அவர் என்ன பண்ணுறாரு? இந்த பேப்டிசம் கொடுத்து அவரை தேவனிடத்துக்கு அவர் டர்ன் ஆனால் திருப்புறாரு. அதுதான் நான் ஸ்தானம் கொடுத்து யோவான் பண்ண விஷயம். அவருடைய ப்ரீச்சிங் கூட அப்படியே இருந்தது. அதிலே வாசமே 3ஆம் அதிகாரம் லூக்கு 7-9. அவன் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே அபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். பார்த்தீங்களா? அப்படிதான் சொல்றாருங்க. நான் அப்போ சொன்னேனே, நம்ம அபிரகாமுடைய மக்களும் நம்ம எல்லாம் பரிசுத்தமான ஜனங்கள். தேவன் சொல்லியிருந்தார், நீங்கள் பரிசுத்தமான ஜாதி அப்படி இப்படி. அதுதான் நினச்சி நின்றார். அப்போ இவர் என்ன சொல்கிறார்? அபிரகாம் மக்கள்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தாவது மன திரும்புதலுக்கு ஏற்றதானா கிரியங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் செய்யுங்க. இல்லைன்னா கோடாரி என்ன இருக்குது? வாசிமா நெக்ஸ்ட். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்றான். பார்த்தீங்களா? இல்லைன்னா அக்னியில் உங்களை போட்டுருவார். அதனால மன தீர்மானம் வரும்போது இது ஒரு நேஷ்னல் ரிவைவல் ஆயிடுச்சு. எல்லா இடத்துலையும் என்ன ஆயிடுச்சுங்க, ஜனங்களுக்கு அது பயம் யோவான்கிட்ட என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணாருங்க. அவர் ஞானஸ்தானம் ஏற்று மன திரும்பி அவர் ஆயத்தமானார், தேவன்கிட்ட திரும்பினார். ஸோ இதெல்லாம் ஆகிக்கொண்டிருக்கும் போது 6 மாதம் கரெக்டாக யார் வர்றாரு? இயேசு வருகிறார். வரும்போது இவருக்கு என்ன ஆயிடுச்சுங்கோ, ஞானஸ்தானம் கொடுக்குறோன்னா அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. இவர் கொடுக்குறது யாருக்கு? தேவன்லேருந்து தூரமாக போனவருக்கு, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கு. நீங்கள் மன திரும்பி என்ன வாங்க தேவனுக்கு. அப்போ இயேசு வரும்போது இயேசு பற்றி இவருக்கு நல்லா தெரியுமே. ஏன்னா வயிற்றுலேருந்து இருக்கும்போதே இவருக்கு தெரியும். அவருடைய ஸ்வரத்தை கேட்டால் என்ன ஆயிடுச்சு இவருக்கு எக்ஸைட்மெண்ட்டு. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருப்பார், இயேசு வரப்போகிறார் யாருன்னு எல்லாம். அப்போது நான் உங்களுக்கு கொடுக்குறது என்ன, நீங்களே எடுக்கணும்னா உங்களுக்கு என்ன ஜாஸ்தி, நான் எடுக்கணும், நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு அவருக்கு ஸ்டாப் பண்ணுறாரு இல்லையா? அது வாசிங்க மத்தேயு 3:13-15. அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். பார்த்தீங்களா? இப்போ இயேசு அவருக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போல, நீ இப்போதுக்கு என்ன பண்ணு, நீ சொல்கிற மாதிரி செய், எனக்கு கொடு என்றார். ஏன்னா இயேசுக்கு மன திரும்புதல் தேவையில்லை. ஏன்னா அவர் எப்போ தேவன் கூடவே இருக்கிறார் பிறந்ததுலேருந்து. அவர் என்ன தேவனை விட்டால் போனார் மன திரும்புதலுக்கு. மன திரும்புதல் ஞானஸ்தானம் இயேசுக்கு தேவையில்லை. இயேசு எடுக்கலை. இயேசு எடுத்தது இன்னொரு என்னங்க விதமான ஒரு நோக்கம். அவர் எடுக்கிற பேப்டிசம் வேறு. பார்த்தீங்களா? யோவான் கொடுக்கறது பேசிக்கலி பாவத்தில் இருக்கிறவர் மன திரும்பி தேவன் இடத்துக்கு வர்றதுக்கு. அது எப்படின்னா தண்ணியில் முழுக்கு என்னங்கோ, இப்போ கூட கங்காவில் அங்கே இங்கே போய் என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி பண்ணுவாங்க. அப்படி பாவத்தை எல்லாம் என்ன பண்ண மாதிரி விட்டு புதுசாக வாழ்கிறேன்னு ஒரு டிசிஷன் எடுத்து வர்றவருக்கு அது இருந்தது. ஆனால் இயேசுக்கு அது தேவையில்லையே. இவர் பாவத்திலே இல்லையே. அவர் பாவம் கடைசி வரைக்கும், அவர் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் பாவமே இல்லை அவரில். அப்போ ஏன் அவருக்கு எடுத்தாருன்னா அவருடைய பேப்டிசம் வேறு. இது நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. யோவான் கொடுத்தது தான் அறிந்திருக்கிறாரு இல்லைங்களா? நான் பாவியாக இருந்தேன், இப்போது நல்லவன் ஆகணும், பாவத்தை விட்டுடணும், அவ்வளோதான், அங்கே ஸ்டாப் ஆகிடுறாரு. ஆனால் அது இல்லையே. அதுக்கப்புறம் இயேசு பேப்டிசம் வேறு. இயேசு ஏன் எடுத்தாருன்னா, இயேசு அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லேருந்து அவருடைய சரீரத்தை ஜீவ பலியாக தேவனுக்கு என்ன பண்ணுறாருங்க, அர்ப்பணை செய்கிறாரு இல்லைங்களா? இப்போ பாவியாக இருக்கிறவர் இப்போது மன திரும்பி பாவ நிவர்த்தி பெற்றுக்கொள்ளலாம்.
ஆனால் பாவமே இல்லாத அவர் என்ன பண்ணுறாருங்க, பாவமே இல்லாத அவருடைய பரிசுத்தமான சரீரத்தை தேவனுக்கு என்ன பண்ணுறாரு, சஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறாரு. அதுதான் இயேசு பண்ண பேப்டிசம். அதுதான் டிஃப்ரென்ஸ். நம்ம தெரியும். நிறைய பேர் கிறிஸ்டியன் தான் பாவத்தை விட்டுட்டு கெட்ட காரியங்களை செய்யறது விட்டுட்டு நீதிமானாயிட்டா போதான்னு அல்ல. இயேசு நீதிமானா இருந்து எடுத்தாரானா, இயேசு எடுத்தது என்னங்கோ, நீதிமானான அவருடைய வாழ்க்கையை தேவனுக்கு என்ன பண்ணுறாருங்க, டெடிகேட் பண்ணுறாரு, கான்சிக்ரேஷன். ஆனால் என்னங்கோ, ஒப்பு கொடுக்குதல் செய்கிறார். அதனால்தான் இயேசு நீ இப்போதைக்கு என்ன பண்ணு எனக்கு கூடன்னு அவர் என்ன பண்ணார், முழுகி எழுதினார். ஸோ இது இயேசு மைண்டில் என்ன போயிட்டு இருந்ததுன்றது நமக்கு தீர்க்க தரிசனமாக பரிசுத்த ஆவி மூலமாக ஈப்ரு புஸ்தகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அது வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 4-9 வரைக்கும் வாசிக்கலாம். ஈப்ரியர் 10:4-9. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். பார்த்தீங்களா, புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். பார்த்தீங்களா, இதுதான் பாயிண்ட்டு. ஏன்னா நான் இயேசு வரும்போது அந்த காலத்தில் நியாயப்பிரமாணம் இன்னும் அந்த காலம் இருந்தது. நியாயப்பிரமாண பிரகாரம் யாரான பாவம் பண்ணால், தப்பு பண்ணால், அசுத்தியானா சுத்திகரிக்கிறதுக்கு பாவ நிவர்த்திக்கு என்ன பண்ணணும், ஒரு பலியை செலுத்தணும். அந்த ரத்தத்தை சிந்த அந்த ரத்தம் நாங்கள் இவன் ரத்தம் சிந்த வேண்டியது, அவனுக்கு பதிலாக ஒரு ஆடியோ மாடியோ ஒரு மிருகத்தை கொடுத்து அவனுக்கு என்ன ஆகுதுங்கோ, பாவ மன்னிப்பு கெடுக்குது. ஆனால் இதெல்லாம் ஒரு நிழலாகத்தான் தேவன் கொடுத்துருந்தார். ஒரு மனுஷனுடைய பாவத்துக்கு ஒரு மிருகம் என்ன ஆகாது, வாழ்க்கை ஈக்குவல் ஆகாது. ஆனால் இதெல்லாம் ஒரு நிழலாக வரப்போகிற நிஜமான அந்த பலி வர வரைக்கும் இதெல்லாம் ஒரு என்னங்கோ உபாதிராயர் மாதிரி இருந்தது இல்லையா, ஸ்கூல் மாஸ்டர் மாதிரி நியாயப்பிரமாணம் இருந்தது. ஆனால் உண்மையாகவே காலே வெள்ளாட்டுக்கடா அவருடைய ரத்தம் என்னாவது பாவமனே பேடையது. அது ஜஸ்ட் ஒரு அடையாளம். இப்போ கூட இந்தியாவில் கூட இந்துஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு பண்டிகை வரும்போது தேவனுக்கிட்ட அவர் விக்கிரகங்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்க, கோழியோ இல்லை ஆடையோ மாடையோ எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பலி பண்ணி அந்த ரத்தம் எல்லாம். ஆனால் அவர் இன்னும் நிழல்ல இருக்கிறார். இதெல்லாம் எப்படி வரைக்கும் இயேசு உண்மையான ஆதாமுக்கு சரியான மீட்கும் பொருளாக, ஆதாம் பாவம் பண்ணார் தானே, அவர்லேருந்து தானே எல்லாருக்கும் சாபம் வந்தது. அந்த பாவலை எடுக்கிறதுக்கு ஆதாம் மாதிரி இன்னொருத்தர் பரிபூர்ணமான மனுஷன் வரணும், அதுக்காக காத்திருந்தார். அதனால இயேசு ஸ்டார்டிங்கில் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணேன் 30 வயசு வர வரைக்கும். 30 வயசில் தான் ஒரு பூர்ண மனுஷன். ஆதாம் எப்படி ஒரு பூர்ண மனுஷனாக இருந்தால், இவர் பூர்ண மனுஷனை இவர் இப்போ பலி கொடுத்தா தான் உலக பாவம் என்ன ஆகும், நிவர்த்தி ஆகும். அதனால என்ன சொல்கிறாருங்க, இதோ எனக்கு ஒரு சரீரத்தை நீ என்ன பண்ணிக்கிறார், ஆயிட்டானா பரிசுத்தமான சரீரம், கண்ணிலேருந்து பிறந்தார், பாவம் இல்லாத பிறந்தார் இல்லைங்களா. இப்போ பரிசுத்தமான இந்த சரீரத்தை இப்போ என்ன பண்ணுறாரு, ஞானஸ்தானத்து மூலமாக தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்புக வைக்கிறார். அதுதான் அப்படியே கண்டினியூ பண்ணுமா, இன்னொரு வாட்டி அது கண்டினியூ பண்ணுங்க. எங்கள் வீட்டு நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை. திரும்பி ரிப்பீட் பண்றாருங்க, அதை எம்பசைஸ் பண்றதுக்கு, இதெல்லாம் பலிகள் நீ விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, அவைகள் உனக்கு பிரியமானதல்ல என்று சொல்லும்போது, தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் செய்ய நானே இதோ வருகிறேன். தேவனுடைய சித்தம் என்ன, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தின் அறிவை பெற்றுக்கொள்ளவும் அவர் சித்தமாக இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரோ, இவர் எல்லாருக்காக தன்னைத்தானே மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்தவர். அதுதான் தேவனுடைய சித்தம். அதை செய்ய வருகிறேன், என் தேகத்தை உங்களுடைய சித்தத்தை செய்ய என் சரீரத்தை என்ன பண்ணுற ஒரு பலியாக ஒப்பு கொடுக்குறேன் என்று அவர் செய்தார். அதனால இயேசு எடுத்த ஞானஸ்தானம் என்னங்கோ, அவர் முழுக்கும் போது என்னங்கோ, அவருடைய வாழ்க்கை சத்து சமாதி ஆகி அவர் எழுந்து வரும்போது எனக்காக அல்ல, அவருக்காக அல்ல, தேவனுக்காக ஒரு பலியாக வாழ்கிறேன். ஏன்னா ஒரு மனுஷன் பாவம் இல்லாத கூட அவனுக்காக அவன் வாழ்க்கலாமே, பாவம் செய்யாது நியாயமாக சம்பாதித்து நீதியாக என்ன பண்ணிக்கலாம், விவாகம் பண்ணி
சந்தோஷமாக இருக்கலாமே, அது தப்பு இல்லை, பாவம் இல்லை. ஆனால் அது அவருடைய சொந்தத்துக்காக இருக்கும். அது கூட என்ன பண்ணுறாரு இயேசு, அவருடைய உரிமை, வாழ்க்கிறதுக்கு அவருக்கு இருக்கிற ரைட்டு, அதெல்லாம் கூட என்ன பண்ணுறாருங்கோ, ஆதாமுக்கு பதிலாக, உலகத்துக்கு பதிலாக அவர் என்ன ஆகுறாருங்கோ, விட்டு கொடுக்குற. அதுதான் ஞானஸ்தானமாக இருக்கிறது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? யோவான் கொடுத்தது பாவிகள் மன திரும்புறதுக்காக, இயேசு எடுத்தது அவரையே அவருடைய சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு வைக்கிறதுக்காக. இப்போ கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணணும், எது பண்ணணும்? யோவான் சொன்னதை ஃபாலோ பண்ணணுமா, இயேசு சொன்னதை ஃபாலோ பண்ணணுமா? யோவான் சொன்னதா இயேசு சொன்னதை ஃபாலோ பண்ணுமா? நம்ம ரெண்டும் ஃபாலோ பண்ணோம். ஏன்னா இயேசு மாதிரி நம்ம பாவம் இல்லாதவர்கள், நம்ம பாவிகள் தானே, மன திரும்புதல் தேவை தானே. அப்போ நம்ம மன திரும்பலுக்கும் இருக்குது. ஞானஸ்தானம் பேசிக்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் ரிப்பென்டன்ஸ் இல்லையா? ஒருத்தன் சுவிசேஷத்தை கேட்டு மன திரும்பி என்ன ஆகணும், பாவத்தை விட்டு தேவனிடத்துக்கு திரும்பணும். தட் இஸ் வெரி மச் ட்ரூ. அட் த சேம் டைம் அங்கே ஸ்டாப் ஆகக்கூடாது. இயேசு போல என்ன பண்ணும், இல்லைன்னா வரி யோவான் ஸ்நானிக ஃபாலோவர் ஆகிடுறா, அவ்வளோதான். யோவானுடைய சிஷியராகுமான மன திரும்பினா போதும். ஆனால் ஃபஸ்ட்டு மன திரும்பி நெக்ஸ்ட்டு இயேசு போல என்ன பண்ணும், தன் சரீரத்தை தேவனுக்கு ஜீவ பலியை ஒப்பு கொடுத்தா அப்போ இயேசு ஃபாலோவர் ஆகிறா, இயேசு சிஷியனாக வரா. ஸோ ரெண்டும் செய்யணுமா இருக்குது. ரெண்டு அர்த்தம் கூட வருது ஞானஸ்தானத்தில். அதுதான் நமக்கு அப்போஸ்தலன் பால் நமக்கு ஞானஸ்தானம்னா அது எதுக்கு அடியாளமாக இருக்குது, அதோடைய நோக்கம் என்னன்றதை ரோமர் 6 அதிகாரம் 1-13 வரைக்கும் வாசிக்கும் போது கிளியராக சொல்கிறாரு. வாசிக்கலாம். ரோமர் 6:1-13. ஆகையால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? எனக்கு இது மேலே பார்த்தா எங்கே பாவம் பெருகிடுச்சோ கிருபை இன்னும் என்ன பெருகிடுச்சு. அதனால இன்னும் பாவம் செய்யலாமா? கிருபை பெருகு அது எப்படி ஆகும்? பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? எப்படி பாவத்தை மரித்த நாம் எப்போ மரித்தோம் அனும்போது அப்போ தான் ஞானஸ்தானத்தில் எடுக்கும்போது பாவத்துக்கு மரித்தோம். வாசிமா. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்கு உள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இப்போ நம்ம யாருக்குள்ள எடுத்துக்கிறோம் ஞானஸ்தானம்? யோவான் அல்ல, கிறிஸ்து இயேசுக்குள்ள எடுத்தவர் என்ன இருக்கிறோம், இப்போ பாவத்துக்கு மரித்தவராக இருக்கிறோம். அதனால பேப்டிசம் செரமனி என்ன ஆகுதுங்க, அது நமது ஒரு டெத்து அண்ட் ஃபியூனரல் சர்வீஸ். எனக்கு பாவத்தில் இருக்கிற மனுஷன் பாவத்துக்கு என்ன வராங்க, மறிக்கிற. எப்போ அந்த தண்ணியில் முழுகப்படுறானோ அப்போ சத்து என்ன மாதிரி சமாதானம். எழுப்பும்போது புதுசாக தேவனுடைய மகனாக தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி அவன் என்ன பண்ணுறான், அவனு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான். அதுதான் பேப்டிசம்ன்றது ஒரு பியூட்டிஃபுல் பிக்சர். அது ஒருத்தர் முழுக்கி எடுக்கும்போது அவர் சத்து, அவனுக்காக சத்து என்ன வரா, புது வாழ்க்கையை தேவனுக்காக ஆரம்பிக்கிறார். அது அங்கே கிளியராக இருக்குது. அதை திரும்பி 3 வாசமா. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்கு உள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அவருடைய மரணத்துக்கு உள்ளாக அர்த்தம் என்னங்க, அவர் மரித்தாரே, அவர் கூட நம்ம கூட என்ன பண்ண மாதிரி மரித்த மாதிரி. அப்புறம் மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். என்னங்க அர்த்தம் சொல்ற, அடக்கம் என்னங்க, அவருக்கு எல்லாரும் மரித்து அடக்கம் ஆயிடுச்சுங்க. என்னங்க நம்ம எல்லாருக்கும் சத்து அடக்கம் ஆயிடுச்சு. பழைய மனுஷன் என்ன ஆயிடுச்சு, சத்து அடக்கம். இப்போ ஜலசமாதின்றாங்களே சிலர், தண்ணியில் சமாதி பண்ணிடுறாங்க. அப்படி என்ன ஆயிடுச்சுங்க, முழுக்கும்போது சத்த மாதிரி இல்லைங்களா? எவ்வளோ கிறிஸ்டியன்ஸுக்கு அதெல்லாம் தெரியும் இல்லைங்களா? தெரியாது இல்லையா? அதெல்லாம் சாகுறது, நம்ம சாகுறோம், நம்ம அடக்க ஆராதுன்னு நினைக்கிறோம் இல்லை இல்லையா? அப்படி மறித்து அப்புறம் 4 இன்னொன்று வந்துச்சு. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இப்போ அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக திரும்பி சொல்கிறாரு. அடக்கம் பண்ணப்பட்டு இயேசு உயிர் தெழுந்தது போல நம்ம என்ன இருக்கிறோம், புது வாழ்க்கைக்கு நம்ம கூட எழுந்திருக்கிறோம். அவர் கூட இயேசு மரித்தார் 3ஆம் நாள் என்ன இருக்கும், அப்படி திரும்பி நம்ம தண்ணியிலேருந்து
மேலே வரும்போது என்ன மாதிரி? உயிர்த்தெழுத மாதிரி. பழைய மனுஷன் சத்தா, புது மனுஷன் என்ன மாதிரி? எழுப்பப்பட்ட போல இருக்கிறது. அதுக்கு ஒரு என்ன இருக்குதுக்கோ, ஒரு பியூட்டிஃபுல் அடையாளமாக இருக்குது இது. அப்புறம் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். எனக்கு பழைய மனுஷன் என்ன ஆச்சுங்க? அவரோட கூட சிலுவையில் இயேசு அழைக்கப்பட்டு சத்திட்டாரு. அப்படி நம்ம என்ன மாதிரி? பழைய மனுஷன் சத்த மாதிரி. அப்புறம் மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. எனக்கு மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்ட மரித்தவர் என்ன பண்ண முடியாதுவா? ஏன்? அவர் மரித்துக்கிறாரு. மரித்தவர் ஒன்றும் பண்ண முடியாது, நல்லதும் பண்ண முடியாது, கெட்டதும் பண்ண முடியாது. அப்படி பாவத்துக்கு என்ன இருக்கிறோம்? மரித்தவராக இருக்கிறோம். அப்புறம் ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கு என்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார். பார்த்தீங்களா? அவர் மரித்தார், பிழைத்திருக்கிறார். அப்படியே நாமும் மரித்து என்ன ஆகணும்? அவருக்காக பிழைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ற நெக்ஸ்ட்? அப்படியே நீங்களும் என்னங்க பிடிச்சா இயேசு பற்றி எல்லாம் சொல்லிட்டு, இயேசு மரித்தார் இருக்கிறார் எல்லாம் சொல்லிட்டு, அப்படியே நீங்களும். இப்போ இயேசு மரித்தது எப்போ? அதை ஒரு பாயிண்ட் வருது. எப்போனா ஞானஸ்தானத்திலிருந்து அவருடைய பேப்டிசம் என்ன ஆச்சுங்க? ஸ்டார்ட் ஆச்சு. டெய்லி என்னன்னார்? இயேசு ஜீவ பலியாக அவருக்காக அவர் மரித்தார், தேவனுக்காக உயிரோடு இருக்கிறார். அவருக்காக அவர் மரித்தார் இல்லையா? பாவம் செய்தாரா? இல்லை. அவருக்காக எதனா செய்து கொண்டாரா? இல்லை. அவருக்காக அவர் மரித்து 3 வருஷம் பின்னால் ஃபுல்லாக என்ன ஆச்சா இருக்கும் இல்லைங்களா? இது தான் கிறிஸ்துடைய பேப்டிசம். இன்னும் நெக்ஸ்ட் சில வருஷஸில் கிளாரிஃபை பண்ணுறேன். அது ஆரம்பித்தது எங்கே? முடிஞ்சது எங்கே? சிலுவையில் முடிஞ்சது. பார்த்தீங்களா? அதே அப்படியே நம்ம என்ன பண்ணோம்? என்ன சொன்னாருங்க? அப்படியே நீங்களும் ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன ஆகுறீங்க? உங்களுக்காக நீங்கள் மரித்து தேவனுக்காக பிழைக்கிற ஆரம்பிச்சு. அந்த மரணம் என்ன ஆகுதுங்க? ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாயும் எண்ணிக்கொள்ளுங்க. அப்போ இது என்ன எண்ணிக்கொள்ளணும்? நீங்கள் பாவத்துக்கு என்ன ஆகிடுங்க? மரித்தீங்க, தேவனுக்காக பிழைத்திருக்கிறேன் எண்ணிக்கொள்ளணும். ரெக்கன் அப்படி தான் நம்ம நினச்சிக்கணும். அப்புறம் ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. இப்போ பாவம் என்ன கூட பண்ணக்கூடாது? நம்முடைய வாழ்க்கையில ஆளாது இருக்க கூடாது. அப்புறம் நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். எனக்கு உங்களுடைய அவயங்களா உங்களுடைய இண்டிவிஜுவல் பாடி மெம்பர்ஸ் ஆர்கன்ஸு பாவத்துக்கு என்ன பண்ணாதீங்க. எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க? அவ்வியங்களாக என்ன பண்ணக்கூடாது? முன்னே நம்ம இருக்கிற அவ்வியங்களெல்லாம் நம்முடைய இச்சையை நிறைவேற்றுறதுக்காக என்ன பண்ணிடுங்க. இப்போது அப்படி அது நல்ல இச்சை இருக்கலாம், கெட்ட இச்சை இருக்கலாம். அதுக்காக நம்முடைய லைஃப்பை லீட் பண்ணக்கூடாது. அதுக்காக நம்ம மரித்து தேவனுடைய நீதி காரியங்களுக்காக அதை என்ன பண்ணணும்? நம்முடைய அவ்வியங்களை யூஸ் பண்ணாங்க. மெயின் ஒரு பாயிண்ட் சொன்னார் என்னான்ட்டு, neither yield your members as instruments of unrighteousness unto sin, but yield yourself unto God as those that are alive from the dead. ஏங்க சத்து திரும்பி எழுந்து வந்தவர் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க? எல்லாருமே இருக்கிறோம். சொல்ல தைரியமாக எனக்கு யாருக்கா நான் சொல்லும்போது விட்னஸ் பண்ணுறேன். நல்ல ஃபஸ்ட் லைன் ஆகிக்குது. உங்களுக்கு தெரியுமா? நான் சத்து திரும்பி எழுந்து வந்தேன்னா என்ன பண்ணுவேன்? அப்படியா சொல்லுங்க கொஞ்சம்னா. அப்போ என்ன பண்ணுங்க? பேப்டிசம் எடுக்கும்போது என்ன உலகத்து சத்து திரும்ப என்ன இருக்கிற? அது உண்மைங்க. அதுதான் அப்படித்தான் நீங்கள் எண்ணி இருக்கணும். ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் பேப்டிசம். பேப்டிசம் உடைய அர்த்தம் என்னங்க? இதுதான் சகோதர சகோதரி. ஸோ இப்போ இருக்க
கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணல, இந்த கான்செப்டு உணர்ந்து கொள்ள. இன்றைக்கி பேப்டிசமான என்ன பண்ணுறாங்க, ஒரு மைண்டில் வச்சுக்கிறாரு, அது ஒரு என்னங்க ஒரு சாம்பிரதாயம், எல்லோரும் செய்யணும் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம். ஏன்னா பெரும்பாலும் ரோமன் கேத்தலிக்கு அப்புறம் சிஎஸ்ஐ ஆர்த்தோடாக்ஸ் சர்ச்சஸில் மெஜாரிட்டி ஆஃப் கிறிஸ்டியன்ஸு என்னத்தான் பேப்டிசம்னா நம்ம பிறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம பேப்டிசம் எடுக்கணும். அது எப்போ பண்ணுவாங்க, சின்ன குழந்தை ஃபியூ டேஸில் ஃபியூ மந்த்ஸில் என்ன பண்ணிவிடுவாங்க, குழந்தைக்கு ஞானஸ்தானத்தை பேப்டிசம் பண்ணி கொடுப்பாங்க. ஏன் இப்படி செய்கிறாரு இல்லைங்க, பேப்டிசம்னா அதை தான் நினச்சி நிற்கிறாங்க இல்லைங்களா. ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் சபை என்ன ஆயிடுச்சுங்க, பரிசுத்த கேத்தலிக் சபை போய் ரோமன் கேத்தலிக் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஃபஸ்ட்டு எருசலேம்லேருந்து யூதர்லேருந்து ஸ்டார்ட் ஆனது. அப்புறம் அந்நியருடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரோமில் வந்து ஜாஸ்தி, ரோமனுடைய என்னங்கோ துர்போதனைகள் அந்நியருடைய யோசனை எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு வந்து எல்லா டாக்டரினும் கெட்டுடுச்சு. அதான் சபை விழுந்து போனதுன்னு நம்ம பார்க்குறோமே. டார்க் ஏஜஸ், இருட்டு யுகத்துக்குள்ளே பைபிள் இல்லை அந்த காலத்தில். அப்போஸ்தலர் செத்துட்டார், அவர் எழுதின பைபிள் யார் கையிலும் இல்லை. ஈப்ரு கிரீக் இருக்குது, அது வேறு தேசங்களில் படிக்கிறது இல்லையா. அப்போது அந்நியரில் என்ன ஆயிடுச்சுங்க, அந்நியருடைய மைண்ட் செட்டிலேயே கிறிஸ்டியன்ஸ் ஆகிட்டாங்க. அப்போது எல்லா டாக்டரினும் கெட்டு போயிடுச்சு. அதுதான் நம்ம இந்த டாக்டரின் கிளாஸில் எவ்வளோ டாக்டரின் நம்ம பார்த்துட்டு கொண்டு வரோம். இப்போது இது வந்து 82வது கிளாஸ் இது. ஆனால் 80 கிளாஸ் எல்லாம் டாக்டரின் கரெக்ஷன் தான். இப்போது அப்படிப்பட்ட என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ராங் ஐடியா வந்துடுச்சு. என்னென்னா, இப்போது ஞானஸ்தானன்றது தண்ணியில் நம்ம எடுத்தால் அப்போ நம்ம பரலோகத்துக்கு போகிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஞானஸ்தானம் எடுக்காமல் சத்துட்டா எங்கே போயிடுறோம், நரகத்துக்கு போயிடுறோம். இது நரகன்றது ரொம்ப ஸ்ட்ராங் பிலீஃப் இந்த மிடில் ஏஜஸில் எஸ்பெஷலி. நம்ம போனால் பரலோகத்துக்கு போகணும் சத்தா, ஏன்னா இல்லைன்னா எங்கே போனோம், நரகத்துக்கு. ஸோ பேப்டிசம் எடுக்காமல் சத்துட்டா அவர் எங்கே போன மாதிரி. அதனால் யாருக்கான உடம்பு சரியில்லை சீக்கிரம் யாரை கூடுவார், ப்ரீஸ்ட்டுக்கு. ஏன்னா அவர் வந்து என்ன பண்ணி அவருக்கு பேப்டிசம் கொடுத்து என்ன கொடுப்பார், நன்மையெல்லாம் கொடுத்து. இல்லைன்னா எங்கே போயிடுவார் அவர். இங்கே இயேசு வந்து 30 வயசில் எடுத்தார், யோவானும் அப்போ தான் 30 வயசுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணார். அவன் மன திரும்பினா பாவத்தை என்னான்னு உணர்ந்து பாவத்திலேருந்து தேவன்கிட்ட திரும்பினா ஒருத்தர் என்ன பண்ணோம், அந்த உணர்வு வந்து செய்யணும் அது. ஆனால் அப்படி செய்கிறதுக்கு முன்னாலே சின்ன வயசுலேயே அப்போது நிறைய மக்கள் என்ன ஆகிடுவாங்க, சத்துருவாங்க. சின்ன குழந்தைகள் என்ன ஆகிடுவாங்க. அப்போல்லாம் இன்ஃபென்ட் மோர்ட்டாலிட்டி ரொம்ப ஹை ஆயிடுச்சு. அது இது வியாதிகள் வந்து சின்ன வயசுலேயே பசங்க சத்துருவாங்க. அப்போ இவருக்கு என்ன பயம், ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாலே சத்துட்டாரு, அதனால இவர் எங்கே போயிடுவார், நரகத்துக்கு போயிடுவாருன்னு பயந்து சின்ன குழந்தைங்களுக்கு ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் என்ன கொடுத்துருவாங்க சர்ச்சில் பேப்டிசமு. ஆனால் ஞானஸ்தானம் கொடுக்க ஆரம்பித்தார். ஏன்னா இல்லைன்னா அவர் ஞானஸ்தானம் எடுக்காமல் சத்துட்டா எங்கே போயிடுவார், நரகத்துக்கு போயிடுவார் சொல்லி சின்ன குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஞானஸ்தானம். இப்போ சின்ன குழந்தை அதை வந்து முழுக்க என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. முழுக்க எடுத்தால் அது என்ன ஆகிடும், சத்துரும். அது மூச்சு எல்லாம் வாங்க அது பிடிக்க முடியாது இல்லையா. அதனால என்ன பண்ணார், தண்ணி எடுத்து அப்படி தான் என்ன ஆச்சுங்க, பேப்டிசம்னா முழுக்கிறது விட்டுட்டு தெளிக்கிறது ஆரம்பித்தார். அதுதான் பேப்டிசம். இன்றைக்கி ஒரு டில் டுடே மேக்ஸிமம் சர்ச்சஸில், ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸில், ப்ரொட்டஸ்டன்ட்டு அப்புறம் கேத்தலிக் சர்ச்செல்லாம் ஞானஸ்தானம்னா குழந்தைக்கே எடுத்துன்னு வந்து அவர் என்ன பண்ணுவாருங்க, இப்படி 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 என்ன பண்ணுவாங்க பண்ணிவிட்டு ஞானஸ்தானத்தை சொல்வார். அப்புறம் இன்னொரு ஒரு ப்ரொசீஜர் வச்சுக்கிறார். அது என்னன்னா, ஒரு டீனேஜுக்கு அந்த குழந்தை கொஞ்சம் வயசுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதை கன்ஃபர்மேஷன் இன்னொன்று பண்ணுவாங்க. அதுக்கும் பேப்டிசம் பண்ணுறாங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் அனுவாங்க இல்லையா. அது வந்து அவன் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் அது அப்போ திரும்பி முழுக்க பேப்டிசம் கொடுக்கறது இல்லை. அப்போ ஆல்ரெடி ஃபஸ்ட் ஆச்சு சின்ன குழந்தைகள், அது தான் பேப்டிசமு. அப்போ வந்து கன்ஃபர்மேஷன் அனுவாங்க. அப்போ அவரெல்லாம் வந்து அவருக்கு 2-3 கிளாஸ் எடுத்துகிட்டு அவருக்கு என்ன பண்ணுவாங்க, நீ ஃபுல் மெம்பர் அனு சர்ச்சில் ஏற்றுக்கொண்டு அந்த ஒரு செரிமனி பண்ணதுலேருந்து அப்புறம் அவர் என்ன பண்ணலாம், கம்யூனியன் எடுக்கலாம். அப்புறம் இதெல்லாம் செய்யலாம். இது ரொம்ப என்ன பண்ணுறாங்க, ஸ்பெஷலாக பண்ணுறாங்க யார் கேத்தலிக்ஸு. அப்புறம் ஈவன் சிஎஸ்ஐ சர்ச்சஸ்லாம் அந்த ஃபுல் மெம்பர் ஆகிறதுக்கு என்னங்க. ஏன் அது ரொம்ப கட்டாயமாக பண்ணுறாருன்னா, அப்போ தான் அவர் சர்ச்சில் மெம்பர்ன்ட்டு என்ன வாங்க அஃபிஷியலி மெம்பர் ஆகுறது. அப்போ ஆனால் தான் என்ன எடுக்க முடியும், நன்மை. ஆனால் கர்த்தருடைய போஜனத்தை எடுக்க முடியும்.
அப்புறம் மூணாவது, அவருக்கு மேரேஜ் கொடுக்கணுன்னா என்ன ஆகிக்கணும்? கன்ஃபர்மேஷன் ஆயிருந்தா தான் மேரேஜ் எல்லாம் கொடுக்குறது. சிஎஸ்ஐ கேத்தலிக் சர்ச் இல்லைன்னா மேரேஜ் கொடுக்குறது இல்லை இல்லைங்களா? அப்புறம் சத்தா என்ன ஆகணும்? சமாதி கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்கணும் அவருக்கு? அந்த மாதிரி அது ஒரு விசேஷமாக எண்ணி என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துக்கிறீங்களா? எவ்வளோ பேர் கூடுவாங்க. அவர் ஒயிட் ட்ரெஸ் போட்டுன்னு வருவார். அப்போது எல்லா சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்டு அவர் சேர் மேலே பெரிய பெரிய சேர் இந்த ரிசப்ஷன் மாதிரி பண்ணுவாங்க. பார்த்தீங்களா? மக்கள் ஒருத்தருக்கு 2 பேர் அவர் சேர் மேலே உட்காந்து வச்சு என்னங்க அப்போது அவருக்கு என்னங்க எல்லோரும் வந்து விஷ் பண்ணுறது, நல்ல பிரியாணி சாப்பாடு என்ன பண்ணுவாங்க எல்லாருக்கும். இது எப்படி இருக்குதுன்னா ஒரு என்கேஜ்மெண்ட்டாக ஒரு கல்யாண ரிசப்ஷன் பண்ண மாதிரி இருக்கும் அவருக்கு. அவர் சந்தோஷமாக இவர் என்ன பண்ணுவாங்க, சிலர் அங்கே ஸ்பீச் கூட கொடுப்பாரு. என்னான்ட்டு, நான் எங்கள் பேரண்ட்ஸை தேங்க் பண்ணுறேன், நல்லா படிக்க வச்சார், நான் இன்ஜினியரிங் பாஸ் ஆகிட்டேன், நான் என் கால் மேல் நான் நிற்கிறேன் அன்ட்டு எல்லாம் என்ன பண்ணுவாங்க எல்லோரும் முன்னாலே. நம்ம வீட்டுகளில் நடந்துக்குது, அதை நம்ம பார்த்தானே சொல்கிறோம். அங்கே யாரானா வந்து அந்த கன்ஃபர்மேஷன் ஆகிறது, இது வரைக்கும் பாவத்தில் வாழ்ந்து பாவம்னா என்னான்னு உணர்ந்துக்கிறேன், இப்போ பாவத்தை விட்டு பாவத்துக்கு மறித்து நான் என் வாழ்க்கையை நான் விட்டு தேவனுக்காக நான் சமர்ப்பித்து இதுக்கு மேலே என்னுடைய சந்தோஷம் இல்லை, தேவனுடைய சித்தத்தை செய்ய நான் ஒப்பு கொடுக்குறேன்னு யாரானு சொல்லுவாங்களா? ஒருத்தரும் சொல்லற அந்த ஐடியாவை அவருக்கும் இல்லை, கன்ஃபர்மேஷன் ஆனவருக்கும் இல்லை, அவர் பேரண்ட்ஸ்க்கும் இல்லை, அங்கே வந்தவர் யாருக்கும் இல்லை. அது எப்படி ஒரு ஷோ மாதிரி இருக்கும். எப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு ஒரு ப்ரைடு, நான் என் மக பெரியவனாயிட்டுக்கிறான், எனக்கு படிச்சு என்ன ஆகிட்டுக்கிறான், ஏதோ ஒரு சாதித்துக்கிறான், எல்லாருக்கும் என்ன ஆகணும் இது. அப்புறம் மகளின் தான் என்னங்கோ மேரேஜ் ஏஜுக்கு வந்துக்குது, எல்லோரும் பார்த்து என்ன பண்ணுவாங்க, அலையன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி தான் நினைப்பாங்க. ஒரு சந்தோஷமான ஒரு இதாக என்ன பண்ணுறாரு. ஆக்சுவலி பேப்டிசம் என்னங்கோ ஒரு டெத்து பரியல். அப்போ எவ்வளோ சீரியஸுங்க ஒரு டெத்து பரியல்னா, எவ்வளோ ஒரு எனக்கு கம்பீரமான ஒரு விஷயம். அவருக்காக ஒரு சத்து தேவனுக்காக சம்பூர்ணமாக என்ன பண்ணுறதுங்கோ ஒப்பு கொடுக்குறது. அந்த கான்செப்டே இல்லை கிறிஸ்டியன்ஸ்குள்ளே. அட் பெஸ்ட் என்ன பண்ணுவாங்க, பாவத்தை விட்டு என்ன பண்ணுவோம். ஆனால் யோவான் மாதிரி மன திரும்பினா போதும், இன்னும் கொஞ்சம் நல்லவனாயிட்டா போதான்ட்டு. ஆனால் தேவனுக்காக நான் மரித்து திரும்ப என்ன பண்ணுறேன், இயேசுவின் சிஷ்யனாக இது மேலே நான் என்ன பண்ணுறேன், கம்ப்ளீட்டாக அவருடைய சித்தத்தை செய்கிறான்ற ஐடியாவே யாருக்குள்ளே இல்லை, கிறிஸ்டியன்ஸுக்குள்ளே இல்லை சகோதரா சகோதரி. அது ஒரு ஃபார்மாலிட்டி, ஒரு என்ன ஆயிடுச்சுங்க, ஒரு ரிச்சுவல் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஆக்சுவலி பார்த்தா அது பைபிளில் யாருக்கு கொடுக்கணும், அவர் மன திரும்பி பாவத்தை அறிந்து மன திரும்பி என்ன பண்ணணும் எடுக்கணும். தமிழில் நல்லா இருக்குது, ஞானம் ஸ்தானம். ஆனால் என்னங்க ஞானம் வந்தவருக்கு கொடுக்கணும். குழந்தைகளுக்கு என்னதான் தெரியும், குழந்தைங்களுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தலாம், அவருக்கு கிருஷ்ணங்கன்னா பேர் கொடுக்கலாம் இல்லைங்களா. குழந்தை பிறக்கும்போது யூதருடைய சம்பிரதாயத்தின்படி அவர் ஆலயத்துக்கு கொண்டு வரணும். ஆலயத்தை எல்லாம் கொண்டு வந்து தேவனுக்கு ஒரு காணிக்கை, ஒரு புறாவையோ ஏதோ ஒரு காணிக்கை கொடுத்து என்ன பண்ணும், நன்றி செலுத்து அவருக்கு ஒரு பேர் கொடுப்பாங்க இல்லையா. இயேசுக்கு எல்லாம் யோவானுக்கு எல்லாம் நம்ம பார்த்தோமே, அதுதான் நம்ம செய்கிறீங்க, அதுதான் செய்ய வேணும். ஒரு பேர் கொடுக்குறோம், அவ்வளோதான். தேவனுக்கு நன்றி செலுத்து. யூஸ்வலி என்னென்ன காணிக்கை கொடுப்பாங்க சபைக்கு. இல்லைன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணிடுவாங்க. ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாலும் இப்போ நம்ம எவ்ரி வீக் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுனால யாரான பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்பான்சர் பண்ணால் அந்த செலவு என்ன ஆகுது, காணிக்கை மாதிரி வருது இல்லைங்களா. அந்த மாதிரி தேவனுக்கு ஒரு நன்றி செலுத்து குழந்தைய கொடுத்துக்கிறீங்களா, அதுக்காக நன்றின்னு அவருக்காக ஜெபித்து ஒரு பேரை கொடுக்குறது, அது பேப்டிசம் கிடையாது. அது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். பேப்டிசம் ஆனது ஃபுல் வயசு வந்து நன்மை தீமை என்னான்னு உணர்ந்து இல்லைங்களா, வசனம் என்னான்னு நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும், அவர் ஓன்னா என்ன பண்ணணும், ஒரு டிசிஷன் எடுக்கணும். நான் இன்றைக்கு மேலே பாவத்தில் வாழ போகிறதில்ல, தேவனிடத்துக்கு என்ன பண்ணுறேன், திரும்புகிறேன், நானும் தேவனுக்காக என் ஜீவனை என்ன பண்ணுறேன், ஜீவபலியா இதுக்கு மேலே ஒப்பு கொடுக்குறேன் அன்று நல்லா உணர்ந்து அவர் இண்டிவிஜுவல் என்ன பண்ணணும், ஒரு டிசைட் பண்ணும்போது அப்போ அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். அது ஞானஸ்தானம் கொடுக்கணுன்னா பேப்டிஸோ என்னங்க, இல்லைன்னா பேப்டிஸ்மா, பேப்டிஸோன்ற ஈப்ரு கிரீக் வேர்டு அர்த்தம் என்னன்னா ஃபுல்லி வெட்டன். ஃபுல்லி வெட்டன் என்னங்க, ஃபுல்லாக நினைச்சிடணும்னு அர்த்தம், அதை தான் லிட்ரல் மீனிங். ஆனால் என்னங்க முழுக்கு என்னங்க எடுத்தா தான் ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, இங்கே எடுத்துன்னு வந்து கொஞ்சம் இப்படி தலைமையில் இப்படி இது பண்ணால் அது ஃபுல்லி முழுங்கின மாதிரியா,
பேப்டிசமே கிடையாது. அது எவ்வளோ ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பேப்டிசமே அவ்வளோ இருக்குது. சின்ன குழந்தைல இருக்கும்போது இப்படி இப்படி போட்டால் அது என்ன பேப்டிசம்? அது இல்லை. வெள்ளை துணி போட்டு வந்து இங்கே ஸ்டைலாக நின்றுட்டு எல்லாருக்கும் க்ரீட் பண்ணிட்டு அது பேப்டிசமா? இல்லவே இல்லை. பேப்டிசமானா அவர் மன திரும்பி தேவனுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு அவர் டிசைட் பண்ணி என்ன பண்ணோம்? இப்போது இயேசுவே யோவான்கிட்ட வந்து இன்னொருத்தர்கிட்ட வந்து அவர்கிட்ட என்ன பண்ணோம்? இவர் என்ன பண்ணும்? கரெக்ட் மெத்தட் கூட நம்ம ஃபாலோ பண்ணும். சில நீங்கள் முழுகி எழுந்திருக்கோம் அனுவாங்கோ இல்லைங்களா 3 வாட்டி, அதெல்லாம் பைபிள் இல்லை. எனக்கு யோவான் என்ன பண்ணார்? ஞானஸ்தானம் இயேசுக்கு அவரை எடுக்கிறது இல்லை பேப்டிசம். அவர்கிட்ட வந்து அவர் முழுக்கி என்ன பண்ணுவாங்க? அது யோவான் இம்மர்ஷன் பேப்டிசம் தான் கொடுத்தாரு. இது என்ன பண்ணுறது கிடையாது, தெளிக்கிறது கிடையாதுன்றதுக்கு ஒரு வசனம் கூட இருக்குது. யோவான் 3:23. சாலிம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியா இருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்து வந்தான். ஏங்க யோர்தான்ல ஒரு இடத்துல தண்ணி மிகுதியா இருக்கப்படினால யோவான் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அன்னைக்குது அங்கே தண்ணி அதிகமாக, ஏன்னா யோர்தான் நதி ரொம்ப பெரிய நதி இல்லை, ஒரு இடத்துல ரொம்ப கம்மியாக இருக்கும், சில இடத்துல என்ன இருக்கும் அதிகமாக இருக்கும். ஸோ எங்கே ஜாஸ்தி இருக்குதோ அங்கே தான் என்ன கொடுக்குறாரு யோவான். ஏன்? முழுக்கிறதுக்கு தண்ணி ஜாஸ்தி வேணுமே. ஜஸ்ட்டு என்ன பண்ணுறது, தெளிக்கிறதுக்கு அவ்வளோ தண்ணி வேணும். ஒரு பக்கெட் தண்ணி வச்சிங்கன்னா 100 பேருக்கு என்ன பண்ணிடலாம் ஈஸியாக, இல்லையா? ஆனால் முழுக்கிறதுக்கு தண்ணி அதிகமாக தேவையாக இருந்ததுனால அவர் அங்கே என்ன பண்ணார். அதனால தான் சகோதரி நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸு பேப்டிசம் எடுத்த மெத்தட் கூட டோட்டலி ராங்காக இருக்குது. தெளிக்கிறது பேப்டிசமே கிடையாது. முழுக்கி என்ன பண்ணணும், ஃபுல்லி வெட்டாகணும். அதுதான் ஒரு பிக்சர் கூட எப்படி இருக்குதுங்க, ஃபுல்லாக முழுகி எடுக்கும்போது அவர் என்னன்னாருங்க, ஒரு பழையதுக்கு சத்து புதுசுக்கு திரும்பி இழப்பப்படுறாரு. ஆனால் நான் சார் கொடுக்கும்போது நம்ம க்ளீனாக என்ன பண்ணுறோம், யூஸ்வலி சிலர் என்ன ஆகுறது இல்லை, தலை மேலே இப்படி இது பண்ணிடுவாங்க, ஃபோர்ஸாக உள்ளே போகிறது இல்லை. அதனால் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் தலை மேலே என்ன பண்ணுறதுங்க, இப்படி வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி போடுறது. ஏன்னா என்ன கவர் ஆகலைன்னு கூட தலை என்ன ஆகணும், தலை மெயினாக என்ன ஆகணும். ஆனால் ஒரு மனுஷன் முழுவதாக தேவனுக்கு என்ன பண்ணும், அவனு பாவத்துக்கு மறித்து தேவனுக்காக எழும்பணும். அப்படின்னால நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக முழுக்க என்ன பண்ணுறோம். அப்போ அவர் என்ன ஆகிட்டார், அதுதான் கரெக்டு எனக்கு ஒரு சிம்பிள் ஆகுது. ஆனாலும் சகோதரி இந்த மெத்தடு தண்ணியில் எடுக்கிறது இது எல்லாமே ஒரு அடியாளம் மாத்திரம் தான். எனக்கு இதெல்லாம் அடியாளம். இன்றைக்கி ரொம்ப டிபேட் பண்ணுறாருங்க, தெளுக்கிறது போதுமா, முழுக்கிறது இப்படி பண்ணணும் அப்படி அதை பற்றிய டிபேட்டு. அதெல்லாம் ஆக்சுவலி ரொம்ப முக்கியம் இல்லை. ஆனால் முழுக்கத்தான் செய்யணும், அதில் எக்ஸாக்டு மோடு வந்து அது தான் முக்கியம் இல்லை, அதோடைய நோக்கம் என்னன்றது தான் முக்கியம். தண்ணி பேப்டிசம் வந்து வாட்டர் பேப்டிசம் இட்ஸ் ஒன்லி சிம்பிள். அது என்ன ஆகுது, அடையாளமாகுது. எதுக்கு அடையாளம்? ஒரு மனுஷன் உள்ளே என்ன ஆகிக்கிறா, அவன் மாறு மனசு, அவன் என்ன ஆகிக்கிறா, மன திரும்பி இருக்கிறா, தேவனுக்கு அவன் என்ன பண்ணிக்கிறா, ஒப்பு கொடுக்க. அதுதான் முக்கியம். அவுட்வேர்டாக பண்ணுறது இந்த தண்ணியில் அது கூட பண்ணணும். ஏன்னா ஒரு மனுஷன் உள்ளே மனசுக்குள்ளே அவன் மாறி இருக்கிறானா, மன திரும்பி இருக்கிறானா இல்லைன்றது வேற யாருக்கு தெரியாது. ஏசு சொல்கிறாரு, எனக்கு ஒரு ஆவி எப்படி இருக்கும், காற்றை போல வரும். காற்று எங்கேருந்து வருது எங்கே போகுது யாருக்கும் தெரியாது. ஆனால் யாருக்கு வருதோ அவருக்கு மட்டும் தெரியும். அது வேறவருக்கும் தெரியும். நானே எப்படி ஒருத்தர் எல்லோரும் முன்னால் ஞானஸ்தானம் எடுக்கும்போது அப்போ இவர் ஒப்பு கொடுத்துருக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியுது. அது அவுட்வேர்டு மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் இன்வேர்டு கான்சிக்ரேஷன். உள்ளே செய்த டெடிக்கேஷன், எனக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு வெளியே செய்கிற ஒரு அடையாளத்தான் தண்ணியில். ஆனால் இன்றைக்கி தண்ணிக்கு தான் ரொம்ப முக்கியம் கொடுக்குறாங்க. தண்ணியில் எடுத்தால் போதும் ஆயிடுச்சு பேப்டிசம் பண்ணுறாரு. இல்லை தண்ணியில் எடுக்கிற ஜஸ்ட் ஒன் ஃபிகர், எனக்கு ஒரு நிழல். தண்ணியில் எவ்வளோ வாட்டினா யார் வேணுமானா எடுக்கலாம். ஆனால் சாக முடியுமா, தேவனுக்காக சாத்து வாழ முடியுமா? அதான் இயேசு ஒரு இடத்துல சொல்கிறாரு, இந்த அவருடைய பேப்டிசம் என்ன, சும்மா தண்ணியில் முழுக்கிறது அல்லன்றதுக்கு. இயேசு ஒரு வாட்டி பிரசங்கம் பண்ணும்போது ஒரு ஜபேதி மனைவி வந்து என்ன பண்ணுறாருங்க, என்னுடைய மக்கள் என்ன ஆகணும் ஒரு பக்கத்தில், இன்னொரு இடத்துல ஆக்சுவலி மார்க்கில் அவர் 2 பேரை வந்து கேட்ட மாதிரி, நாம் ரைட் சைடில் உட்காரணும் உங்கள் ராஜ்யத்தில், இன்னொருத்தர் லெஃப்ட் சைடில். அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு, மார்க் 10:38 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கே தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். ஏனங்க
நீங்கள் என்ன கேட்குறீங்க உங்களுக்கே தெரியாது. என் பக்கத்தில் உக்காரணும், சிங்காசனத்தில் ரைட் சைடு லெஃப்ட் சைடு உக்காரணுன்றீங்களே. அன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு என்ன சொல்கிறாரு, என்ன கேட்குறாரு, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். நான் குடிக்கிற பாத்திரம் இவங்க குடிக்க முடியுமா? ஆமாம், என்னங்க பாத்திரம் என்ன? அவர் எங்கே குடிச்சிட்டு வச்சுட்டா அதை எடுத்து போய் குடிச்சிருந்தா அது யாரான குடிக்கலான்னு பாத்திரம் என்ன? கெத்செமனேல இயேசு என்ன பண்ணுறாரு, அந்த சிலுவை மரணம் முன்ன, அப்பா கூடமான இந்த பாத்திரம் என்லேருந்து. ஆனால் அர்த்தம் என்னங்க, பாத்திரம் என்ன சும்மா பாத்திரம் இல்லை, மரணம், கஷ்டம், சிலுவை மரணம் இல்லைங்களா? நான் அதான் எடுக்கணும். அப்போ போய் தேவனே என் சித்தம் உங்கள் சித்தத்தா நான் குடிக்க வேண்டாம்னா குடிக்கிறேன்ட்டு அத்தான் அவர், அது நீ செய்ய முடியுமான்னு அர்த்தம். என் பாத்திரம் இல்லை நீ குடிக்க முடியுமானா எனக்கான அனுபவம் நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறியா? தேவனுக்காக சாகிறதுக்கு நீ ரெடியாக இருக்கிற, உன்னால கூடுமா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு, நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும், நான் பெற ஸ்தானத்தை நீ பெறவும் உங்களால் கூடுமா. நான் என்னங்க ஸ்தானம் நீ உன்னால் கூடுமானா சும்மா தண்ணீர் முழுக்கிறதுக்கு யாராலே கூடாது. யார் வேணுமானா என்ன பண்ணலாம், போய் தண்ணீர் முழுக்கி அதுவும் நம்ம ஸ்விம்மிங் எல்லாம் போகும்போது எவ்வளோ வாட்டி முழுக்கி டைவிங் மேலேருந்தெல்லாம் ஆச்சு, அதெல்லாம் பேப்டிசமா? அது இல்லை. நான் எடுத்த ஸ்தானம்னா இவரு எடுத்த ஸ்தானம் என்னங்கோ, தேவனுக்காக இவர் என்ன பண்ணுறாரு, உயிரையே கொடுக்குறாரு. அதுதான் அது பிராரம்பம், அது ஃபினிஷ் ஆகலை, அது சிலுவையில் தான் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அது ஞானஸ்தானத்துலேருந்து ஆரம்பிக்கப்பட்டு அவர் டெய்லி அவர் ஜீவ பலியாக இருந்து லாஸ்ட்டு சிலுவையில் ரத்த பலியாக என்ன இருங்கோ, அப்போ தான் அந்த என்னாச்சுங்க, அந்த 3.5 years அவர் ஜீவ பலியாக இருந்தார். அத்த பேப்டிசம் அண்ணா அதான் இன்னொரு இடத்துல சொல்கிறார் பாருங்க, அவருடைய ஸ்தானம் என்னன்றதை இயேசுவே அவர் வாயாலே சொல்கிறார் பாருங்க, 12:50 லூக்கு. ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். என்னங்க இயேசு என்ன சொல்றாருங்க, நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிற இல்லைங்களா? அது அர்த்தம் என்னங்க, நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் இருக்குதுன்றாரு. அதேனா அவர் எடுக்க போகிறது ஆச்சு. ஆனால் இல்லை, அது என்னங்கோ, அவருக்காக ஃபுல்லாக மறிக்கணும். அதுதான் ரொம்ப கஷ்டமான, அதுக்காகத்தான் ப்ரேயர் பண்ணார். ஆனாலும் தேவனுடைய சித்தம் அவர் அதை பட்டு தாவணும் போது என்னுடைய சித்தம் இல்லைன்னு உங்கள் சித்தன் ஒப்பு கொடுத்து சிலுவையில் தான் என்னாச்சுங்கோ, அந்த ரத்தத்தை சிந்தி சாகும்போது அந்த ஞானசன் என்னாச்சு. அது தாங்க சகோதரி கிரைஸ்தவர்கள் நம்ம இயேசுவை பின்பற்றினோன்னா சும்மா மன திரும்பி சில பாவங்களை கெட்ட காரியங்களை ஹேபிட்ஸை விட்டுட்டு கொஞ்சம் நல்லவனாடுறதல்ல. இயேசு போல் என்ன பண்ணோம், மறித்து நம்முடைய சொந்த ஆசைகளுக்காக இச்சைகளுக்காக என்ன பண்ணோம், மறிக்கணும். மறித்து இனிமேல் வாழ்றது யாருக்காக, இயேசு போல் என்ன பண்ணோம், வாழணும். இயேசு போலவே நாங்கள் அப்போ அப்படி செய்தால் என்னங்க, அப்போ தான் நம்ம அவருடைய சிஷ்யராக முடியும். அப்போ தான் அவருடைய சிங்காசனத்து பக்கத்தில் உட்காந்து அவரோட கூட ஆளுகை கூட அவரோட கூட மறித்தா அவரோட கூட பிழைப்பீங்க, அவரோட கூட பாடுபட்ட அவரோட கூட ஆளுகை செய்கிறீர். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா? ஒழுங்கு நல்ல நாலேஜ் வந்ததுக்கப்புறம் இல்லைங்களா? இப்போ பேப்டிசம் தடை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். அதை பற்றி ஒரு கிளாஸ் கூட எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தெரியல, பிலிப்பு போய் அந்த யார்கிட்ட பேசுகிறாரு, அந்தனன் யூனக்குங்கோ, அந்தகர்கிட்ட மந்திரி அவர்கிட்ட போய் பேசுகிறாரு இல்லையா? தேவன் ஆவி சொல்லும் போது அவர் என்ன படிக்கிறவங்க தெரியுமான்னு ஒன்றும் தெரியாது, யார் இவர் ஆடை போல் என்ன பண்ணேன். அப்போது இவர் ரதத்தில் ஏறி உக்காந்து போகும்போது நான் என்ன பண்ணுன்றாரு, நீ இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்தானம் போயிட்டுருக்கோம். ஆனால் போது அவர் இப்போவே எடுக்கக்கூடாதுன்னு அங்கே போகும்போது அங்கே கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, அங்கே ஸ்டாப் பண்ணி அங்கே என்ன பண்ணுறாரு கொடுத்து அவர் அப்படியே சந்தோஷமாக என்ன ஆகிடுறாருங்க. அதை தடை பண்ணல. ஆனால் நம்ம அப்படி தடை பண்ணக்கூடாது. அவர் ஒருத்தர் உணர்ந்து இது பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், கொடுக்கணும். ஆனால் அது அந்த காலத்தில் அவர் ப்ரசலைட் ஜூ, அவர் ஒரு அந்நியர் கிடையாது. அவர் ஆல்ரெடி யூதனாக கன்வெர்ட் ஆயிருந்தார், வேதெல்லாம் தெரியும், படித்து நிற்கிறார். அவர் என்ன மட்டும் தெரியல, அவருக்கு இயேசு யாருன்றது மட்டும் தெரியல. அதை புரிஞ்சதுக்கு உடனே இன்னும் என்ன இருக்குது, வெயிட்டிங் தேவையில்லைன்னு கொடுத்துட்டாரு. ஆனால் இப்போ இருக்கிற அநேக கிரைஸ்தவர்கள்
புரிஞ்சிருக்கிறதெல்லாம் தவறாக்குது, எல்லாம் துர்போதனை கேட்டு மனசெல்லாம் என்ன ஆகிடுக்குது. அப்படிப்பட்டவர் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு போதனை என்ன பண்ணணும், கரெக்ஷன் பண்ணிக்கணும். எல்லாம் ஆழமான கிளாஸு ஃபுல்லாக எடுத்தால் அப்போ என்ன வருது, அவருக்கு கிளியாரிட்டி வருது. பேப்டிசம்னா என்ன, நான் என்ன பண்ணணும், தேவன் ராஜ்யம் என்ன, தேவன் சித்தம் என்ன, அது உணர்றதுக்கு அப்புறம் எடுக்கிறது நல்லது. நம்ம இங்கே பேப்டிசம் கொடுக்கும்போது கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் இங்கே கேட்டுனே இருக்கிறவங்க சின்ன வயசுலேருந்து நமக்கு தெரிய கொடுத்துட்றோம். ஆனால் நமக்கு தெரியாதுன்னா நீங்கள் யார்கிட்ட கிளாஸ் எடுத்தீங்களோ அவர் நமக்கு சொல்லணும் இல்லைங்களா. நம்ம இவர்கிட்ட கிளாஸ் எடுத்து அவர் ஆமாம் எடுத்துருக்கிறான்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுறோம், அது நம்ம கொஞ்சம் அந்த விஷயத்தில் டிலே பண்ணுறது தவிர மற்றபடி நம்ம என்ன பண்ணுறதில்ல, டிலே பண்ணுறது தேவையில்லை. அதை நம்ம என்ன போகிறோம், மெயினாக செய்கிறது மனசில் செய்கிறதா முக்கியமாக இருக்குது சகோதரி. அதனால ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். பேப்டிசமான என்னங்கோ, நம்மளே நம்ம தேவனுக்கு ஜீவ பலியை ஒப்பு கொடுக்குது. ரோமர் 12:1, ரோமன்ஸ் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பவுல் என்ன சொல்றாருங்க, இது விசுவாசிகளுக்கு எழுதுறாரு, கிரைஸ்தவர்களுக்கு விசுவாசிகளுக்கு சொல்ற வார்த்தை. என்னன்னு சொல்ற, ஆகையால் சகோதரர்கள் அவரெல்லாம் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாச்சு. ஆனால் இப்போ என்ன அவர், உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக வாசிங்க திரும்பி. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். விசுவாசிகள் சொல்றாரு, நிறைய பேர் இயேசுவை விசுவாசித்துக்கிறாரு, தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறாரு. ஆனா இன்னும் என்ன பண்ணல, ஒப்பு கொடுக்கல. அப்படிப்பட்டவருக்கு என்ன சொல்றாருக்கோம், உங்கள் சரீரங்களை ஜீவ பலியை என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுங்கன்னு வேண்டு கொள்கிறேன்றாரு. பரிசுத்தமாகவும் தேவனுக்கு பிரியமான. எப்படி பரிசுத்தமாகிறது, எப்படி இயேசு விசுவாசிக்கிறதுனால அவருடைய ரத்தத்தினால நம்ம பரிசுத்தமாக்கப்படுறோம். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், பரிசுத்தரான நம்ம பரிசுத்தன் ஆகிட்டு நீதிமான ஆகிட்டு போதான்ட்டு அப்படியே இருக்கலாம். ஆனால் பரிசுத்தான ஆனதுக்கப்புறம் அந்த பரிசுத்த வாழ்க்கையை தேவனுக்கு என்ன பண்ணோம், சமர்ப்பிக்கணும். அதுதான் இங்கே சொல்கிறார். நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸ் என்ன தானே, நான் இயேசு விசுவாசிக்கிறேன், நான் பாவம் மன்னிப்பு பெற்றுக்கொண்டிருக்கிறேன், இப்போ நான் ஹாப்பியாக என்ன பண்ணல என்னுடைய ஓன் வாழ்க்கையை. அப்போ நீ இயேசு என்ன பண்ண முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா. நீதிமானம் இருந்தால் போகாது, ரட்சிப்பு பெற்று நீதிமானுக்கே அரிதாக இருக்குது இல்லையா. அப்போ பாவிக்கும் அவிஸ்வாசிக்கும் எங்கே சான்ஸு, பாவி அவிஸ்வாசி இருந்தால் சான்ஸே இல்லை இந்த மகா பெரியான ரட்சிப்புக்கு. நீதிமானுக்கு என்ன ஆகுது, நீதிமானம் இருக்கிறது போகாது. நீதிமானுக்கு என்ன ஜாஸ்தி என்ன பண்ணணும், நம்மளே நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும் இல்லைங்களா. அப்படி செய்யுங்கன்னு நான் என்ன பண்ணுறேன் உங்களை, ஏன்னா நிறைய பேர் செய்யலை, சபையில் இருக்கிறாரு விசுவாசிகள் ஆகிறாரு, ஆனால் என்ன பண்ணல. இப்போது தேவனுடைய இறக்கத்தை முன்னால் வச்சு என்ன பண்ணுங்க, உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியை அர்ப்பணிங்க. அதுக்கு அடையாளமாக நம்ம என்ன பண்ணுறது, ஞானஸ்தானம் கொடுக்கறது இல்லைங்களா. 1 பேதுரு 3:21, 1 Peter 3:21. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மன சாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்ததினால் ரட்சிக்கிறது. நம்முடைய ரட்சிக்கிறது என்னங்க, திரும்ப. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது, அதுக்கு ஒப்பனையான ஞானஸ்தானம் என்னங்க, நோவா காலத்தில் 8 பேர் எப்படி அந்த பேழையினால ரட்சிக்கப்படுறோம், அப்படி நம்ம இப்போ ரட்சிக்கப்படணும்னா பேழைக்குள்ளே வரணும். பேழை என்னங்க, இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சிக்கிறார். எப்படி வருது பேழைக்குள்ளாக, ஞானஸ்தானம் நம்மளை ரட்சிக்கிறது. ஞானஸ்தானம் மூலமாகத்தான் கிறிஸ்துக்குள்ளே நம்ம என்ன வரோம், வருகிறோம். ஆசிமா திரும்பி. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து. என்னங்க அது பாவம் அழுக்கை எடுத்து போறது மட்டும் இல்ல, ஆனா தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் நல் மனசாட்சிய உடன்படிக்கையாயிருந்து உடன்படிக்கையாகுது. ஆனா இங்கிலீஷ் வாசிமா. The like figure whereunto even baptism doth also now save us, not putting away of the filth of the flesh, but the answer of a good conscience toward God by the resurrection of Jesus Christ. Not the putting away of the filth of the flesh, but the answer of a
குட் கான்ஷியஸ், நல்ல மனசாட்சியில் தேவனுக்கு நம்ம ஒரு பதில் என்ன பண்ணுறோம் இல்லைங்களா? என்ன இடத்துல சொல்கிறேன், நீ செய்த எல்லா நன்மைக்கு நான் என்ன செய்யட்டும், ரட்சிப்பின் பாத்திரம் என்ன பண்ணுறேன் எடுத்துக்கொள்கிறேன் தாவீது சொல்கிறேன். அப்படி நம்ம என்ன பண்ணுறது? தேவன் செய்த எல்லா நன்மைகளே, தேவனுடைய இரக்கங்களை உங்களுக்கு முன்பாக வச்சு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். தேவன் எவ்வளோ இரக்கத்தை காட்டுகிறாரு. நம்முடைய பாவத்தை தன் மகனே கொடுத்து இதெல்லாம் உணர்ந்து நம்ம என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? ஆன்சர் பண்ணோம். என்னங்க? ரிப்ளை பண்ணோம், ரெஸ்பாண்ட் பண்ணோம். எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம்? பாத்திரையை என் கையில் எடுக்கிறேன்றா ரட்சிப்பின் பாத்திரம் என்னங்க? இயேசு சொன்னார், நான் குடித்த பாத்திரையில் நீ குடிக்க வேண்டாம். அதை இயேசு மாதிரி நானும் என்ன பண்ணுறேன்? என்ன அர்ப்பணிக்கிறேன் இல்லையா? இயேசு மாதிரி நானும் வாழ போகிறேன். இயேசு மாதிரி எனக்காக மரித்து தேவனுக்காக, அதுதான் பேப்டிசமாக இருக்குது. இது அங்கே ஒரு உடன்படிக்கைன்னு வந்துச்சு இல்லை? ஒரு என்னது? தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்குது. அது என்னங்க ஒரு உடன்படிக்கை? என்ன உடன்படிக்கை? நானும் எனக்காக என்ன பண்ணேன்? சத்தேன். தேவன் கூட நான் தேவனுக்காக வாழ போகிறேன்னு தேவன் கூட என்ன பண்ணுதுங்க? அதனால் தான் தீர்க்க தரிசனத்தில் சங்கீதத்தில் இப்படி சொல்கிறாரு, 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், சாம்ஸ் சாப்டர் 50 verse 5. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். எனக்கு தேவன் யாரை கூட்டின்னு வாங்கன்றாருமா? பலினாலே என்னோட கூட உடன்படிக்கை செய்தினா என்னுடைய பரிசுத்தவான்கள் என்ன என்னுடைய கூட்டின்னு வாங்க. எனக்கு பலி என்ன பலிங்க? மாடிய பலி கொடுத்துட்டு வர்றதா? இல்லை, உங்களை நீங்கள் என்ன பண்ணீங்க? ஜீவ பலியாக கொடுத்தவரே என்னை எடுத்து என்ன பண்ணுங்க? இங்கே உட்கார்ந்துருக்கிற நீங்கள் எல்லோரும் மோஸ்ட் ஆஃப் யூ நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? பலினாலே உடன்படிக்கை. அவரை தான் தேவன் என்ன பண்ணுற? அவர் இடத்துக்கு அழைக்கிறார் சகோதர சகோதரி. இன்னும் சிலர் சின்ன வயசுலேருந்து வந்திருக்கிறார். இப்போ யோசனை வருது உங்களுக்கு, இவ்வளோ சத்தியத்தை கேட்டிருக்கு, தேவனுடைய இறக்கத்தை உணர்ந்துருக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? அந்த ஒரு ஸ்டெப்பை எடுக்கலாம் இல்லைங்களா? அதுக்காக தான் நம்ம கன்வென்ஷன் டைமில் எல்லோரும் வராங்க. அது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்குன்ட்டு அப்போ பண்ணுறோம். இன்னும் சீக்கிரம் பண்ணனாலும் இல்லை, நிறைய அநேகர் இருந்தால் என்ன பண்ணலாம்? ஏன்னா இப்போது ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு ஒரு டேங்கை ஃபில் பண்ணும். டேங்கை ஃபில் பண்ணோன்னா அது 1000 gallonsனா வாட்டர் என்ன பண்ணும்? இது அதெல்லாம் திரும்பி வேஸ்ட் ஆகும். அதெல்லாம் கூட நம்ம கவனிக்கணும். ஒரு இட்ஸ் ஏ ப்ராசஸ் இல்லையா? நம்ம இங்கே போய் காவேரி நதி என்ன எவ்வளோ தூரம் இருக்குதுங்க இல்லையா? வேறு நதி எல்லாம் நம்ம என்ன, அதுக்காக அதுதான் நம்ம பிளான் பண்ணி ஒரு குரூப் என்ன பண்ணுறதுங்க நம்ம. மீன்வால் நீ மனசு தேவனுக்கு எப்போ நான் ஒப்பு கொடுக்கலாம், அதுக்கு தடை இல்லை. நீங்கள் தேவனுக்கு என்ன பண்ணிடலாம், எப்போ நான் ஒப்பு கொடுக்கலாம். இந்த அடையாளத்தில் அதை சிம்பலைஸ் பண்ணுறதுக்கு அடையாளமாக அதுக்கு நம்ம யூஸ்வலி இந்த கன்வென்ஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இதே மாதிரி August 16th 15th August 16th ஞானஸ்தானம் 8 o'clock மார்னிங் இருக்கும். 7:30 எல்லோரும் ஞானஸ்தானம் எடுக்கிறவர் வந்துட்டால் ஃபஸ்ட்டு ஞானஸ்தானம் முடிச்சிடும். அப்புறம் ஆராதனைக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு கம்யூனியன் கூட என்ன பண்ணலாம், எடுக்கலாம் இல்லைங்களா? அதனால ஃபஸ்ட்டு பேப்டிசம் சர்வீஸ் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் டைமில் அது பேப்டிசம் மேலே நம்ம முடிச்சிடுறோம். எனவே சகோதர சகோதரி, பலினால் என்னோட கூட செய்த உடன்படிக்கை, அப்போத்துலேருந்து ஒரு மனுஷன் என்ன ஆகிறா, ஒரு புது வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட்டை வசிச்சிடுங்க, 2 Corinthians 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பார்த்தீங்களா? யாரான ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தா அவன் என்ன ஆயிட்டா? புது சிருஷ்டியா இருக்கிறான். கிறிஸ்துக்குள் வர்றது எப்படி? ஞானஸ்தானம் மூலமாக தான் கிறிஸ்துக்குள் நம்ம சேருகிறது. அப்புறம் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் என்ன ஆயிட்டா? புது சிருஷ்டி. நம்ம இன்னும் மேலே மனுஷரே இல்லை, என்னங்க தேவனுடைய மக்களாக என்ன ஆயிட்டோம்? எல்லாரும் மாதிரி இல்லை, நம்ம புது சிருஷ்டி. பழையதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? பழையதானே என்னங்க? பழைய ஆசைகள், குறிகள், என்னங்கோ ட்ரீம்ஸ், கனவுகள், நம்முடைய அது சொந்தமாக இருந்தது. அது இல்லைங்களா? பாவமாக இருக்கலாம், பாவம் இல்லாத இருக்கலாம், அது நம்முடைய சொந்த மகிமைக்கு இருக்கலாம். அது எல்லாம் போயிடுச்சு. எல்லாமே என்ன ஆயிடுச்சு? இப்போ புதுதானே. இப்போ நமக்கு என்னங்க புதுதானே? தேவனுடைய சித்தத்தை செய்கிறது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக சேர்றது. அதுதான் நம்முடைய இப்போ என்ன ஆயிடுச்சுங்க? புது ஒரு எய்ம் அண்ட் ஆம்பிஷன் வாழ்க்கையில் கனவாயிடுச்சு. அது செய்கிறதுக்கு ஞானஸ்தானம் அடையாளம் இருக்குது. ஆனால் இன்னும் அநேக விஷயங்கள் ஞானஸ்தானம் பற்றி இருக்குது. ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் தேவன் என்ன பண்ணுவார் இல்லைங்களா? அப்புறம் நிறைய விஷயங்கள் ஞானஸ்தானம் பற்றி இருக்கிற சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்சஸ் இதெல்லாம் கூட இன்னும் அநேக விஷயம் இருக்கிறதுனால அது செகண்ட் பார்ட்டில், ஆனால் நெக்ஸ்ட்டு கிளாஸில் அது என்ன பண்ணலாம், அப்படியே கண்டினியூ பண்ணலாம். தேவன் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.